தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூவ்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இது ஈஸி பாத் கிடையாது. ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு காமன் மேன் அரசியலுக்கு வர்றதே நம்ம ஊரில் நாம் ஒதுங்கிக்குவோம், வரமாட்டோம். பட் அதே போல் என்னுடைய பாதையும் கூட 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் தேமுதிகவில் ஐஎம் லக்னோவில் படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து, அதன் பிறகு 10 ஆண்டு காலம் கழித்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பித்து 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும். உங்க முன்னாடி வைக்கிறேன். 25 வயசுல எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் திரு விஜயகாந்த் அவங்க கிட்ட செய்யறக்கு ஒரு பெரிய பாக்கியம். அன்னைக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு புதிய அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம். இன்னைக்கு வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு புதிய பாதை உருவாக்க முடியுமா, ஒரு பெட்டர் பாலிடிக்ஸ் ஃபார் பெட்டர் சொசைட்டி கொண்டு வர முடியுமா. அதே நேரத்தில் நிறைய யூகங்கள், நிறைய பேர் நிறைய சொல்றதுனால இதே டெல்லியில் ஆகஸ்ட் 24 2020 பிஜேபியில் இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃப்ளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃப்ளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேங்க. வேற எந்த காரணமும் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.